ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நாம் வாரம் சிவனடியார்கள் அழைச்சிட்டு வந்து அவங்களுடைய பார்வையில் சிவத்தை பற்றி நிறைய கேள்விகள் கேட்கிறோம். அதே போல் மக்களுக்கு தேவையான நிறைய பதில்கள் உங்களுக்கும் வந்து சேர்ந்துட்டே இருக்குது. இன்றைக்கி நாம் சுதாமா அவர்களை அழைச்சிட்டு வந்திருக்கோம். அவங்களுடைய பார்வையில் இன்றைக்கி திருவாசகத்திலிருந்து அவங்களுக்கு பிடித்த கருத்துக்கள்லாம் என்னென்ன, அந்த கருத்துக்கள் எல்லாம் அவங்கள எப்படியெல்லாம் மாற்றி இருக்குதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நமமா. திருச்சிற்றம்பலங்கய்யா. திருவாசகத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஒரு ஒளியாக மாறியது? ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு திருவாசகனாலே என்னன்னு தெரியாதுங்கய்யா. திருவாசகம்னு ஒன்று இருக்குன்ற விஷயம் கூட தெரியாது. நான் சராசரியாக தான் வாழ்ந்துட்டு வந்தேன். லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். வாழ்க்கையில் ஒரு இதுவே கிடையாது. அதாவது உற்றார் உறவினர் எல்லாரும் சொந்த பந்தம்லாம் நமக்கு கூட வருவாங்க அப்படின்னு சந்தோஷமாக இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் சித்தர்கள் பாடல்கள் கேட்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சிவதாமோதரன் ஐயான்னு ஒருத்தர் ஐயா பாடியிருக்காரு, திருக்கழுக்குன்றம் ஐயா அப்படின்னு. அது திருவாசகன்னு கூட எனக்கு தெரியாது. நான் முதல் கேட்டது, என் வாழ்க்கையை மாற்றினது, சுவாமி வந்து ஆட்கொண்டாரா இல்லையான்னு அது எனக்கு, நான் அதை ஆராய்ச்சி பண்ண விரும்பல. இறைவனே திருவாசகம், திருவாசகமே இறைவன். இறைவன் வந்து மனுஷனுக்கு சொன்னது கீதை, பகவத்கீதைன்னுவாங்க. ஆனால் ஒரு மனிதனாக மானுட சட்டை ஏந்தி எம்பெருமான் குருநாதர் மாணிக்கவாசகர் இந்த பூமிக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்க உயிர்கள் உயரத்துக்காக திருவாசகன்ற உயிர் நூலை படைச்சிருக்காரு. அதை இந்த பிறவியில் என்னை தொட வச்சிருக்காரு இறைவன்னா எத்தனை ஆயிரம் கோடி நன்றி சொன்னாலும் அதுக்கு ஈடே ஆகாது. திருவாசகம் தான் என்னை வந்து ஆட்கொண்டுது. சுவாமியை விட சுவாமியே திருவாசகம்தான். சொல்ல வார்த்தைகளே இல்லை. அந்த நாளை இன்னும் என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த நாள் தான் வந்து எல்லாரும் போய் நமக்கு வந்து உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்தூரை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ அப்படின்னு புரிய வச்ச நாள் 2016 நடந்த நிகழ்வு. அப்போ தான் முத திருவாசகத்தை நான் கேட்குறேன். வாழ்க்கைன்னா என்னன்னு எனக்கு புரிய வச்சது திருவாசகம். ஒவ்வொரு படிநிலைகளாக தாண்ட வச்சு இன்னைக்கு இந்த திருவேடத்தில் சிவனடியார்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லா அடியார்களும் திருவேடம் பூண்டு இருக்கோம் நம்ம எல்லாரும். என்னோட கருத்து, அந்த அடிநாயோட கருத்து என்னன்னா, சிவனடியார்கள் யாருன்னா 63 நாயன்மார்கள் மட்டும்தான் சிவனடியார்கள். ஏன்னா அதில் வந்து அவங்க பட்ட வாழ்க்கையில் அவங்களுக்கு நடந்த சோதனைகள், அவங்க வந்து எடுத்த கொள்கையில் ஒரு இம்மி அளவு கூட நழுவாமல் இருந்து அதை கடைசி வரைக்கும் சிவத்தொண்டை செஞ்சு எம்பெருமானே கைலாயநாதனே இறங்கி வந்து அவங்களுக்கு காட்சி அளித்து அவங்களோட பெருமையை வந்து இந்த உலகத்துக்கு பறைசாற்றினது நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. எந்த கைமாறும் செய்யவே முடியாது. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை. சங்கரா ஆர்கொல்லோ சதுரர்னு நம்ம குருநாதர் சொல்லுவார், மாணிக்கவாசக பெருமான். அது மாதிரி திருக்கழக்குன்ற ஐயா பாடி நான் ஃபஸ்ட்டு கேட்குறேன். அதுதான் திருவாசகன் கூட எனக்கு தெரியாது. அம்மானை தான் முதல், அம்மானையும் திருவுந்தியாரும் கேட்டேன். அப்புறம் என்னவோ புதுசாக இருக்குது, இது என்னவோ பண்ணுது. ஒரு எத்தனையோ பாடல்கள் நான் சொல்ல வெக்கமே பாடலைங்கயா. சினிமா பாட்டெல்லாம் வந்து 3000 வகையான சினிமா பாட்டு நான் கேட்டுட்டு இருந்த ஆள். நான் நார்மலாக இருந்த ஆள். சிவன் கிட்டேயே போனது கிடையாது. சிவபெருமானாலே என்னன்னு தெரியாது. நான் பாட்டுக்கு முருகான்னு சொல்லிட்டு முருகனை தவிர வேற யாரையும் நான் வணங்கினதும் கிடையாது. இன்னைக்கு என் தோற்றத்தையே இறைவன் சிவபெருமான் வந்து முருகர் எடுத்துகிட்டு போய் சிவபெருமான் கிட்ட விட்டு என்னோட தோற்றத்தையே மாற்றிருக்காரு. அது எம்பெருமானோட சித்தம். யாருக்கு தெரியும்? பெருமான் வந்து இப்படி வந்து உட்கார வச்சு பேச வச்சிருக்காருன்னா அதுவும் அவரோட செயலாக தான் இருக்கும். சரிங்கம்மா, 63 நாயன்மார் மட்டும்தான் நீங்கள் சிவனடியார்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் யாருமே சிவனடியார் கிடையாது? ஐயா, சிவனடியார் இந்த காலகட்டத்தில் யாரும் கிடையாது. நம்ம எல்லாருமே திருவேடம் பூண்டவர்கள்.
அடியாராம் தன்மையை பெறதே ரொம்ப கஷ்டம் ஐயா. என்னோட கருத்தை மட்டும்தான் சொல்றேன், யார் மனதையும் நான் புண்படுத்தல. ஆனாலும் நம்ம அடியாருங்கன்னு தானே சொல்லிக்கிறோம், சிவனடியாருன்னு தான் சொல்றோம். ஆனா அடியாராம் தன்மையை பெறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். உண்மையா இல்லையா? பதில் சொல்லுங்க. ஆனாலும் உண்மையான மெய்யடியார்கள் வாழறாங்களாம்மா இந்த காலகட்டத்திலையும்? வாழறாங்க ஐயா. பொய்யனே நான் என்ன மட்டும்தான் சொல்லுவேன். நான் யானே பொய், என்ன நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய். மற்றவங்களை நான் சொல்றதுக்கு எனக்கு இம்மி அளவு கூட தகுதியே கிடையாது. நான் யாரையும் சொல்ல இல்லை. ஆனால் என்னோட கருத்தை மட்டும்தான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். எந்த அடியார் மனதையும் நான் புண்படுத்தலை. என்னோட பார்வைக்கு, என்னோட சிறு மூளைக்கு எட்டினது எனக்கு இறைவன் என்ன உணர்த்தினாரோ அதை மட்டும்தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். என்னோட கருத்து 63 நாயன்மார்கள் தான் சிவனடியார். நம்மளாம் திருவேடம் பூண்டிருக்கோம். அந்த திருவேடத்துக்கு உரித்தான தன்மையே இன்னும் எனக்கு கிடைக்கலன்னு தான் நான் நினச்சிக்கிறேன். மற்றவங்கள சொல்ல எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. என்னையே நான் சொல்லிக்க கூடாதுன்னு இறைவன் சொல்கிறாரு. ஆனாலும் நான் குருநாதர் வழி நடக்கிறதுனால, நம்ம குருநாதரே வந்து திருவாசகத்தில் 63 இடத்துல நாயின்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட திருவாசகத்தை நம்ம என்னை ஒரு வாட்டியாவது படிக்க வச்சிருக்காரு, உணர வச்சிருக்காரு. அது வழி நடக்கிறனோ இல்லையோ, ஆனால் இந்த பிறவியில் என்னை படிக்க வச்சிருக்காரு. அந்த திருவாசகன்ற உயிர் நூலை தொட வச்சிருக்காரு. இதுக்கே கைமாறு என்னால் செய்ய முடியாது. இதுதான் நான் உணர்ந்தது. சரிங்கம்மா, இப்போ நீங்கள் வந்து காவி ஆடையில் இருக்கீங்க. காலந்தோறுமே காவி ஆடையில் தான் இருக்கீங்களா நீங்கள்? கட்டையோடு கைலாயம், காவியே கைலாயம். சரிங்கம்மா, இந்த காவி உடைய நீங்கள் அணியணுன்ற ஒரு ஈர்ப்பு எதனால் வந்தது? தெரியாதுங்கய்யா. எனக்கு இறைவன் உள்ளேருந்து உணர்த்தது. நான் யாரையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. வணங்குவேன். அதாவது திருவேடம் பூண்டவர்கள், திருநீர் அணிஞ்சவங்க, ருத்ராட்சம் தரிச்சவங்க, சிவநாமத்தை சொல்கிறவங்க, நம்ம அப்பர் பெருமான் சொல்லலையா, ஆவுரித்து தின்னும் புலையராயினும் மகாதேவருக்கு அன்பராகில் அவர் கண்டி நாம் தொழும் கடவுளாரே அப்படின்ட்டாரு. அதாவது மாடு இறைச்சியை சாப்பிட்ற புலையர் இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தொழுநோய், அங்கமெல்லாம் தொழுநோய் வந்து அந்த சதையும் இதெல்லாம் இதுவாகி சீழெல்லாம் வழிஞ்சா கூட சிவசிவான்னு சொன்னா மகாதேவருக்கு அன்பராகின் சிவபெருமானை நினைக்கிறவங்களா இருந்தால் அவங்க தான் நான் கும்பிடுற கடவுள்ன்ட்டாரு. 4 முன்னாடி இந்த அடிநாயெல்லாம் கால் தூசிங்க ஒன்றுமே கிடையாது. அவங்க நாமத்தை சொல்கிறதுக்கு கூட தகுதி கிடையாது. ஆனால் சொல்ல வச்சிருக்காங்க, பேச வைக்கிறாங்கன்னா அதுவும் அவர் செயல். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி. அவ்வளோதாங்க. சரிங்கம்மா, திருவாசகத்தில் உங்கள் மனதை ஈர்த்த கருத்துக்கள்னால் எதெல்லாம் சொல்லுவீங்க? திருவாசகம் 658 பாடல் இருக்குது. அதில் உங்களுடைய ரொம்ப இந்த பாடல் வரிகள் கேட்டாலே எனக்கு ரொம்ப ஆழமான ஒரு சிவசிந்தனை எனக்கு உள்ளே வரும் அப்படின்னா எந்த வழிகளை சொல்லுவீங்க? திருவாசகம்ன்றதே என்னோட உயிர் நூலாக நான் நினைக்கிறேன். என்னோட உயிர் மூச்சு திருவாசகம். திருவாசகத்தை பேசுறதுக்கு எனக்கு அறிவு கிடையாது. இறைவன் என்ன பேச வைக்கிறாரோ, எனக்கு என்ன உணர்த்தினாரோ அதை சொல்கிறேங்க. திருவாசகத்தை இந்த பிறவியில் நான் தொட்டதுக்கு எத்தனை கைமாறு செஞ்சாலும் அது என்னால் முடியாது. ஏன்னா அவரோட அருளால் தான் அந்த திருவாசகத்தை என்னை தொட வச்சிருக்காரு. திருவாசகமே கடல். இன்னைக்கு இந்த சின்ன ஒரு இதில், இந்த சிறிய குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே திருவாசகத்தை சொல்லணும் அப்படின்றது கடலை வந்து அளக்க முடியாதுல்ல மூடிக்கொண்டு. நிறைய கருத்து இருக்குங்கய்யா. திருவாசகன்றதே உயிர் மூச்சுன்னு சொல்லிட்டேன். அப்போ எதை விட்டு எதை எப்படி நான் சொல்ல முடியும்? சில கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கம்மா. உங்களை ரொம்ப ஈர்த்த ஒரு சில கருத்துக்கள். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஈர்த்திருக்கோம்ல, நீங்கள் சிவத்துக்குள்ளே ஆழமாக வர வர தான் மொத்த பதிகங்களும் உங்களுக்கு ஈர்த்திருக்கோம். நம்ம ஸ்டார்டிங் உள்ளே வரும்போது ஒரு சின்ன பாடல்கள் தானே நான் ரொம்ப ஈர்த்திருக்கோம். அந்த பாடல்கள் நான் கேட்குறேன். அது அம்மானை தான் ஃபஸ்ட்டு நான் கேட்டேன்னு சொன்னேன் இல்லைங்கயா. அம்மானையில் அதாவது நம்ம தமிழுக்கு எவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு தன்மை இருக்குது. தமிழது தாய் போல, தாயை விட மேன்மையானது தமிழ். என்னோட கருத்தை சொல்கிறேன். யாரோட மனசையும் புண்படுத்துகிற மாதிரி நான் பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சுக்கணும்.
யாரோட மனசையும் நான் புண்படுத்தலை, என்னோட கருத்துக்களை மட்டும்தான் இங்கே பதிவு பண்ணுறேன். தமிழ்னது தாயை விட சிறப்பான ஒரு மொழியினதை விட அது உயிர் நமக்கு தமிழ்னது. நம்ம வந்து அதை அர்த்தம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. 4 வாட்டி படித்தா பொறுமையாக யாரும் இல்லாமல் நம்ம தனிமையில் அதை படிக்கும்போது அதுவே தன்னை விளக்கிக்கும். அது மாதிரி எனக்கு அம்மா நெய்யில் கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த வேதியனை அப்படின்னு வரும். அந்த வார்த்தைகள் வரும் இல்லையா, அந்த லைன்ஸு. கல்லை பிசைஞ்சு எப்படி கனி ஆக்க முடியும்? கல்லை பிசைஞ்சு சாமி கனி ஆக்குனாரா அப்படின்ட்டு நான் யோசனை பண்ணுறேன். நான் எங்கள் வீட்டில் வந்து திருவாசகம் வந்து உரை நூலோட மீனிங்கோடு இருக்குது. ஆனால் நான் இது வரைக்கும் படித்ததில்லை. நான் வந்து எனக்குள்ளே உணரணும். அது வந்து வெறும் வார்த்தைகளோ எழுத்துக்களோ கிடையாது. அது சிவத்துக்கும் நமக்குமான கனெக்ஷனை சொல்லக்கூடிய இது. ஏன்னா ஊழி காலத்தில் வந்து சிவபெருமானே தனிமையாக இருக்கும்போது அவரே படிக்கணும்ன்ட்டு தன் கையால் வந்து எழுதியிருக்காருன்னா அந்த திருவாசகம் எப்பேற்பட்ட நூலுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 12 திருமுறையில் 8வது திருமுறையாக அதை வச்சுருக்காங்க. 8னது சிகைக்கான மந்திரன்னுவாங்க, தலைக்கான மந்திரன்னுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக திருவாசகம் படிக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த நினைவாற்றல்னது ஆட்டோமேட்டிக்காக மெமரி பவர்னது ஜாஸ்தியாகும். அப்புறம் 2வது வாட்டி நான் பொறுமையாக உட்காந்து கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை என்னதான் சொல்ல வராரு சாமி அப்படின்ட்டு யோசிக்கும் போது, நம்ம மனசு வந்து கல் மாதிரி இறுகி போயிருக்கு. அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து திருவாசகம் ஏதோ இருக்குது படிக்கிறோம் அப்படின்ட்டு என்னவோ நானும் படிக்கிறேன்ற மாதிரி படிக்கிறோம் பாடுறோம். ஆனால் உணர்றோமா அப்படின்னும்போது அதை தான் இறைவனே வந்து உணர்த்துறாரு. கல் மாதிரி இருக்க மனசை உருக்கி கனி ஆக்குறாரு. அப்போது திருவாசகம் படித்தா ஆட்டோமேட்டிக்காக உருகும், மனம் உருகும், உடல் உருகும், ஊன் உருகும், எல்லாமே உருகும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாமே சிவமாக தான் தெரியும். எந்த பேதமே இருக்காது இல்லையா. எல்லாமே திருவாசகன்றது சயின்ஸியா என்னை பொறுத்த வரைக்கும். திருவாசகமே சயின்டிஃபிக் நூல் தான். அதில் இல்லாத விஷயம்ன்றதே கிடையாது. யோக சாஸ்திரம்லேருந்து மனுஷன் எப்படி வாழணும், எவ்வளோ நெறிமுறையாக இருக்கணும், எவ்வளோ பணிவாக இருக்கணும், அடக்கமாக எப்படி இருக்கணும், தாழ்ந்து போடுறதுனால நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க விட்டு கொடுத்தவன் என்றைக்கும் கெட்டு போனதா சரித்திரம் கிடையாது அப்படின்னு. நம்மளை தாழ்த்திக்கிறதுனால நம்ம ஒன்றும் கெட்டு போயிட மாட்டோம் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் இருக்குங்க. இல்லாத கருத்துக்களே கிடையாது திருவாசகத்தில். என்ன இல்லை திருவாசகத்தில்? நீங்கள் எது கேட்டாலும் திருவாசகத்தில் கிடைக்கும். நோயும் தீரும், பண பிரச்சனையாக இருந்தாலும் அதுவும் தீரும். எல்லா விஷயத்துக்கும் இருக்குது. ஒரே நூல் இல்லை. இது எனக்கு நான் உணர்ந்ததை நான் சொல்கிறேங்க. சரிங்கம்மா. இப்போ திருவாசகன்றது வந்து புதியதாக ஒருத்தர் வந்து எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவங்களுள்ள எப்படியெல்லாம் மாற்றங்கள் வேகமாக வரும்? எந்த மாற்றங்கள் நான் சொல்ல வரேன்னா, இப்போ எனக்குள்ளே நான் ஆட்டோமேட்டிக்காக நார்மலான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ நான் திருவாசகம் எடுக்கிறேன். இந்த நூலை எடுக்கிற காரணத்தால் எனக்குள்ளே ஃபஸ்ட்டு எந்தெந்த விஷயம்லாம் கட் ஆகும்? ஃபஸ்ட்டு என்ன கட் ஆகும்னா, நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது ஏனோ தானோ தான் படிப்போம். சரி ஏதோ படிக்க சொல்கிறாங்க, இல்லை நான் மற்ற குழந்தைங்களுக்கெலாம் பெரியவங்க படிக்க சொல்லுவாங்க, அதை தெரிஞ்சவங்க, இல்லை தானே செல்ஃப் ரியலைசேஷனாக ஏதோ திருவாசகம். இப்போ நான்லாம் எனக்கு யாரும் சொல்லலைங்கயா, சிவனடியாருங்களை பற்றி ஒன்றுமே தெரியாது எனக்கு. நான் வில்லிவாக்கம் அகத்தீஸ்வரர் கோயில், வில்லிவாக்கத்தில் இருக்கேன். அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு போவேன். அங்கே போய் எல்லோரும் திருநீர் வச்சுருப்பாங்க. திருநீர் நல்லா பட்டையாக அடிச்சிருப்பாங்க, பெரிய பொட்டு வச்சுருப்பாங்க. நானே பேசியிருக்கேன், எப்படி தான் இந்த மாதிரி கொட்டையெல்லாம் போட்டிருக்காங்க, எப்படி இந்த பொம்பளைங்க இவ்வளோ ரூபாய் சைஸ் பொட்டுலாம் வச்சுருக்காங்க அப்படின்லாம் நினச்சிருக்கேன். ஆனால் எனக்கு தெரியாது இறைவன் என்னை இப்படி மாற்றுவார் அப்படின்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல கனவுல. ஆனால் அந்த பழைய ரெக்கார்டுன்னு இருக்கு இல்லையா, நம்ம பேசிய வார்த்தைகள், அதெல்லாம் வந்து நமக்கு ரியலைஸ் பண்ணுவோம். பாசம் பழவினை பற்று அறுத்து எல்லா பற்றையும் அறுக்க வைப்பார். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன தெரியும், நம்ம படிக்கும்போது அமைதியாகும், மனம் வந்து ஒடுங்கும்.
பீஸ் ஆஃப் மைண்டுன்னு கம்பல்சரி கிடைக்கும். திருவாசகம் ஒன்றும் இல்லை, சிவபுராணம் நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் திருவாசகம் படிக்க ஆரம்பித்து கோயிலுக்கு போய் நானும் என் பாப்பாவும் தான் போய் பாடுவோம் சாமிக்கு முன்னாடி. அப்படி பாடும்போது தெரியாது சிவபுரம் ஒவ்வொரு பதிகத்துக்கும் இவ்வளோ மகிமை இருக்குது ஒன்றும் தெரியாது. பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல, எங்கள் வீட்டுக்காரர் கச்சேரிக்கு போகிறாரு அப்படின்ட்டு, அது மாதிரி ஏதோ கடனே அப்படின்ற மாதிரி. ஆனால் அடுத்து உணரும்போது, அதை பாடிட்டே இருக்கும்போது படிச்சுட்டே இருக்கும்போது அடுத்த நிலைன்னு ரியலைசேஷனை கொடுப்பாருங்க இறைவன். அதுதான் மனசு வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்கன்ட்டு சொல்கிறாங்க. மனம் வந்து ஒடுங்கும். நம்மளே யோசிப்போம், எதுக்கு இவ்வளோ பதறோம், ஒன்றுமே இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, எதுக்காக இப்போ கத்துனோம், எதுக்காக இவ்வளோ சண்டை போடுறோம், பேச்செல்லாம் அடங்கிடுங்கய்யா. அது வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்கன்ற நம்மளோட மன ஓட்டம் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் ஓடிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு அதை ரியலைஸ் பண்ணுவோம். நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கான மிகப்பெரிய நூல் தான் இந்த திருவாசகம். சரிங்கம்மா, திருவாசகருடைய முழுமையான நோக்கம் என்ன? திருவாசகத்தோட முழுமையான நோக்கம் என்னோட கருத்தை நான் சொல்லட்டுங்களா? நம்ம திருவாசகமாக மாறணும். நான் என்னை பற்றி சொல்கிறேன். நம்ம திருவாசகமாக மாறணும். திருவாசகத்தை படித்தா மட்டும் போதாது, பாடினா மட்டும் போதாது, நம்மளே அந்த திருவாசகமாக மாறணும். அதோட நோக்கம் என்னன்னா இறைவனோட இரண்டரை கலக்கிறது தான். திரும்ப என்னோட கருத்தை மட்டும் சொல்ல, திரும்ப இந்த பூமிக்கு வரக்கூடாது, இன்னொரு அன்னை வயிற்றுல போய் பிறக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கலாமா? இப்போ வந்து சிலர் வந்து சின்ன குழந்தையிலே எடுத்திருப்பாங்க, விரைவாக சுவாமி நோக்கி போவாங்க. ஏன் சிலர் வந்து ரொம்ப லேட்டாக போக காரணம் என்ன? ஐயா, எல்லாம் வந்து எனக்கு வந்து நான் 36 வயசில் தான் சேத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். என்னோட 36 வயசில் தான் சிவபெருமான்னு ஒருத்தர் இருக்கார். நான் அக்கௌண்டண்ட்டாக வேலை செஞ்சேன்யா. நான் வேலை செஞ்ச இடத்துல வந்து சண்டையே போட்டிருக்கேன். சிவன்லாம் ஒன்றும் கிடையாது, முருகன் அப்பனுக்கே பாடம் சொன்னுவேன் அப்படின்ட்டு சண்டை போட்டிருக்கேன். அப்பயே முருகனை தவிர்த்து வேறு யாரையும் வழிபட்டது கிடையாது. எங்கள் ஃப்ரெண்டுங்கெல்லாம் சொல்லுவாங்க, பைரவருக்கு போய் விளக்கு போடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எங்கேயும் போக மாட்டேன். முருகனை என் அப்பா முருகன் இருக்கான் பார்த்துப்பான் அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். வினை கழிஞ்சாதான் சிவா இறைவன்கிட்ட போக முடியும். நம்ம நினச்சிருக்கோம், நம்ம சிவன் கோயிலுக்கு போகிறோம், முருகர் கோயிலுக்கு போகிறோம், பைரவர் கோயிலுக்கு போகிறோம், அம்மன் கோயிலுக்கு போகிறோம். அந்த கடவுளார்கள் கூப்பிட்டா மட்டும்தான் அந்த கோயிலுக்கு போக முடியும். ஸோ அப்போ எப்படி அவங்க சின்ன வயசுலேயே, நல்ல லேட்டுங்க, 36 வயசுல தான் சிவத்துக்குள்ளேயே என்டர் ஆகிறேன். என் பொண்ணுங்க 16 வயசுலேயும் 11 வயசுலேயும் வந்துட்டாங்க. குழந்தையிலேருந்து ருத்ராட்சா அணிஞ்சிருந்தாங்க. அதோட மகிமை என்னன்னு எனக்கே தெரியாது, ஆனால் நான் போட்டு விட்டுருக்கேன். அப்போ பாருங்கள், காரண காரியம் இல்லாமல் இந்த பூமியில் எதுவுமே நடக்காது. வினை அவங்கவுங்க வினைகள், பழ வினைகள், அதாவது முன்னோர்கள் சேர்த்து வைத்த வினை. நம்ம எத்தனையோ பிறவி பிறந்திருக்கோம், அதில் நன்மை தீமை என்னென்னவோ செஞ்சுருப்போம். அவ்வளோ நல்லவங்கெல்லாம் கிடையாது, ஏதாவது தவறு செஞ்சுருப்போம், யாருக்காவது ஏதாவது தீங்கு செஞ்சுருப்போம். அந்த வினையெல்லாம் அறுபட இறைவன் கிட்ட வருவான். இறைவன் கிட்ட வந்தால் எல்லாமே தெரிய வரும். இத்தனை வருஷமாக நம்ம கூட இருந்த கணவனோ இல்லை பொண்ணுனோ பிள்ளையோ சொந்த பந்தம் எல்லாமே போயின்னு உணர வைப்பார். இறைவன் கிட்ட வந்தாலே யாரும் கிட்ட இருக்க மாட்டாங்க. சொந்த பந்தம்லாம் பொய்யான வாழ்க்கை தானே இது. அதனால் வினை கழிஞ்சாதான் வந்து இறைவன் கிட்ட வருவார். கிட்ட வந்தால் தான், அதுக்கு வயசு வரம்பு எதுவும் கிடையாது. அதாவது சின்ன வயசுலேயே வந்து சிவத்தை வழிபடுறாங்கன்னா நெறிமுறையான வாழ்க்கையை வாழ்வாங்கய்யா. இன்னைக்கு நாடு இருக்கிற நிலைமை உங்களுக்கு நல்லாவே தெரியும். மது போதை அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு இளைஞர் கூட்டம் வந்து சீரழிஞ்சு போகுது. ஒரு பக்கம் இந்த மாதிரி கஞ்சா அப்படின்னு என்னென்னவோ இது பண்ணி சீரழிஞ்சு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அதை பார்த்தா அவல நிலையாக இருக்குது. பொண்ணு இல்லை, பையனுங்க கூட இன்றைக்கி வெளியில் நடமாட முடியல, அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது. இந்த சைடு அப்படியே பார்த்தா சிவனடியார்கள் சிவநெறியை பற்றி போகிறவங்க. ஆனால் நம்ம வந்து உஷாராக இல்லைன்னா இந்த பூமியில் வாழ முடியாதுன்னு வந்து அது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை.
நம்ம உணரணும், சிவ வழிபாட்டில் இருக்கணும், நெறிமுறையாக வாழணும், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் நல்ல நெறியோட நல்ல சிந்தனைகளோடு வாழ்ந்தாலே சிவபெருமான் நம்ம கூட தான் இருப்பார். அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார். அதுதான் ஐயா. சரிங்கம்மா, எல்லா செயலுமே வந்து சிவத்துடைய செயல் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் எதற்கு ஒரு தீவினை நடந்தால் மட்டும் சுவாமி இகழ்ந்து பேசணும்? இல்லை, அது மற்றவங்க பேசுறது எனக்கு அதை நான் காதுபட கேட்டிருக்கேன். சைவ சித்தாந்தம் படித்தவங்களே பேசியிருக்காங்க. ஆனால் அது மாதிரி பேசக்கூடாது. இறைவன் வந்து தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே நம்ம படிக்கிறோம். அப்போ தாயிற் சிறந்த தயாவான, தாயை விட தாய் வந்து முளைப்பால் குழந்தை வந்து குளிக்க வச்சு தூங்க வைப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை நல்லா அசந்து தூங்கிடும். அதனால அந்த சீண்டி காலை சொரிஞ்சு விட்டு இது காதை தடவி அதை எழுப்பி முளைப்பால் கொடுப்பா தாய். ஆனால் அந்த தாயை கூட ஒரு சில டைம் வந்து என்ன பண்ணுவா, இப்போ எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு விட்டுடுவாங்க. ஆனால் அதை விட ஒரு படி மேலானவர், ஒரு படி இல்லை 1000 மடங்கு மேலானவர் சிவபெருமான். அதை விட கருணாமூர்த்தி, அதை விட தயாசாகரன். அப்படிப்பட்ட சிவபெருமான் நமக்கு எப்படி தீங்கு நினைப்பார்? அப்போ நான் துன்பப்படுறேன் அப்படின்னா யார் காரணம்? நம்ம வினைதானே காரணம். ஆசை மட்டுமே காரணம். ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள்னு சொல்கிறாரு திருமூல நாயனார். அப்போ ஆசைப்பட்டு நான் ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படும், எனக்கு தகுதி இல்லாத ஒரு விஷயத்துக்காக நான் போய் ஃபோர்டு கார் வாங்கணுன்ட்டு இல்லை BMW வாங்கணும்னு அதை நினச்சி இது பண்ணால் அது கேவலமான ஒரு விஷயம் தானே. என் தகுதிக்கு என்ன ஒரு சைக்கிளோ இல்லை ஒரு பைக்கோ வாங்கலாம். அதுக்கே நான் எவ்வளோ உழைக்கணும். உழைப்பு இல்லாமல் உயர்வுன்றது உலகத்தில் கிடையவே கிடையாதுங்கய்யா. யாரை ஏமாற்றியும் இந்த உலகத்தில் வாழ முடியாது. பேலன்ஸ்டாக இருக்கும். இன்பேலன்ஸ் ஆகிடும். அப்படியே லிஃப்ட் ஆகி மேலே போயிடலாம். மேலே எவ்வளோ பீக்கில் போகிறோமோ அப்படியே டவுனில் இறங்க வேண்டியதான். அதில் பாதாளத்தில் விழ வேண்டியதான். உழைப்பு இல்லாமல் உயர்வு இல்லை. அதுக்கான உழைப்பு, ஆசைப்பட்டோம்னா அதுக்கான உழைப்பு நம்மக்கிட்ட இருக்கணும். எஃபர்ட்லெஸ் ஆசையினால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போது ஒரு பெரிய விஷயத்துக்காக ஆசைப்பட்டுட்டு அந்த தகுதியை வளர்த்துக்காமல் அதுக்காக ஆசைப்படுறது கேவலமான ஒரு விஷயமா? அதனால் வர துன்பத்தை யார் அனுபவிக்கணும்? உப்பு தின்னவன் தானே துன்பத்தை அனுபவிக்கணும். உப்பு தின்னவன் தான் தண்ணி குடிக்கணும். இப்போ நான் ஆசைப்பட்டுட்டு சாமி மேலேயோ இல்லை மற்றவங்க மேலேயோ உற்றார் உறவினர் மேலேயோ ப்ளேம் பண்ணால் அது எந்த வகையில் நியாயம்? நம்ம ஆசைப்படுறதுக்கு நம்ம தான் அனுபவிக்கணும். அது நல்லதோ கெட்டதோ. இறைவன் வந்து அந்த வினையை வந்து அறுக்க தான் செய்வாரே தவிர இந்தம்மா வச்சுக்கோ அப்படின்ட்டு இது பண்ண மாட்டார். வினையை ஏற்றி விட மாட்டார். அதனால் அவருனால துன்பம் வர்றது கிடையாது. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை. நான் முட்டாளாக இருக்கிறேன், ஆனால் என்ன ஆட்கொண்ட சிவபெருமான் அறிவுக்கு கடல். அளக்க முடியாது அவரோட கருணையோ அவரோட ஞானத்தையோ எல்லாத்தையுமே எதுவுமே அளக்க முடியாது. கிட்ட போக முடியுமான்னு கூட தெரியாது. ஆனால் இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்திருக்காரு. அதுதான் திருவேட நெறி. சரிங்கம்மா, உங்களுடைய பார்வையில் திருவாசகத்தில் உங்களுடைய பார்வை எப்படி எப்படிலாம் இருந்ததுன்னு இந்த ஜெம்பக்தி நேயர்களுக்கு நீங்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி. அடுத்த காணொலியில் நாம் மீண்டும் வாரம் பார்த்துட்டே இருக்கோம். ஜெம்பக்தி டிவியில் நிறைய சிவனடியார்கள் அழைச்சிட்டு வந்து அவங்களுடைய பார்வையில் சாமி எப்படியெல்லாம் வழிபடுறாங்க, அவங்களுடைய பார்வையில் எப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு நம்ம வாரம் பார்ப்போம். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்யா. எல்லா அன்போடு இருங்க. அன்பை விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஆரூரா தியாகேசா.